அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது 146 சங்கீதம் 2 வசனத்திலே, சங்கீதம் 146 2 வசனத்திலே, நான் உயிரோடு இருக்கும் மட்டும், சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் நான் தேவனை துதிப்பேன்னு மாத்திரம் இல்லை, நான் உள்ளளவும் நான் அவரை பாடி மகிழ்வேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷ பாடல் இருக்குமானா அது கர்த்தர் மாத்திரம்தான். என் வாழ்க்கையில் ஒரு கொடி பறக்குமானா அது அவருடைய நாமம் மட்டும்தான். அல்லேலூயா. எனக்கு ஒரு உயிர் இருக்குமானா எனக்கு உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு தான் என் உயிரை நான் கொடுக்கிறதற்கு நான் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு என்னமோ இந்த மைக்கு கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு ஃபீட்பேக் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு சுவாசம், இந்த சுவாசத்தை ஒருத்தவங்களுக்கு வச்சு பார்க்குறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா உயிர் இருக்கா இல்லையான்னு. இந்த சுவாசத்தை ஊதி எனக்கு கொடுத்ததினாலே வெறும் ஆக்சிஜனை மட்டும் அவர் கொடுக்கல, இந்த மண்ணான சரீரத்தில் அவர் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இது வெறும் மண்ணு தான், ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும், பல ஆயிரம் உறுப்புகளை, பல கோடி செயல்பாடுகளை ஆக்டிவேஷன் பண்ணினது அந்த உயிர் தான். ஒரே ஒரு காரியத்தில் அவர் ஆஃப் பண்ணிட்டார்னா இது அத்தனையும் அடங்கிடும். இது அத்தனையும் அடங்கிடும். அது என்ன தெரியுமா? உன் மூச்சை நிறுத்துறது தான். ஒரு மூச்சை நிறுத்திட்டார்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே அடங்கிடும். அப்போ நான் யாருக்கு நன்றி உள்ளவனாய் வாழணும்? என் உடலை உருவாக்கி கொடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்கிறாங்க. அதை விட இந்த உடலையும் இந்த உயிரையும் உண்டாக்கி கொடுத்த அந்த கர்த்தருக்கு நான் நன்றி உள்ளவனாய் வாழ வேண்டும் என்பதுதான் என் வாழ்க்கையினுடைய முதல் கடமையாக இருக்கிறது. நீங்களும் நானும் எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமலேயே வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் நான் சொன்னது போல இன்னைக்கு 200 கோடி பேருக்கு எழுத படிக்க தெரியாது. 90 கோடி பேர் யுத்தத்தில், இன்னும் சிறையில், இன்னும் எந்த விதமான வசதி இல்லாமல் மரண பயத்தில் வாழ்கிறவங்க. 75% மக்களுக்கு அடிப்படை தேவை உணவு, உடை, உறைவிடம் இது இல்லாத வாழ்கிற ஒரு மக்கள். இதன் நடுவில் இன்னைக்கு காலையில் ஏதோ எழுந்திரிச்சு செய்யணும்னு நினச்சி தான் படுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு எழுந்திரிக்க முடியாமல் போனவங்க எத்தனையோ லட்சங்கள். அதன் நடுவில் இன்னைக்கு நீங்களும் நானும் நடந்து வந்தோன்னா அல்லது இங்கே வந்து அமர்ந்திருக்கோன்னா, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம், தேவன் தந்த உயிர் மூச்சு. அல்லேலூயா. அவர் ஊதி எலிகு யோபுவுக்கு பிரதித்திரமாக ஒரு வார்த்தை சொல்கிறான். 33 யோபுல 33வது அதிகாரம் அதில் 4வது வசனத்தில், கர்த்தருடைய ஆவி என்னை உண்டாக்கினது, கர்த்தருடைய சுவாசம், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இன்னைக்கு என்னுடைய ஒவ்வொரு பாகத்திலும் 45 மைல் நீளத்துக்கு என்னுடைய நரம்புகள் இந்த உடலை சுற்றி சுற்றி போடப்பட்டிருக்கு. 45 மைல் நீளத்துக்கு. அதன் அத்தனைக்குள்ளும் ஒரு உயிர் இருக்குன்னா அதில் இரத்தத்தை பாய்ச்சி அது இரத்தத்திலே உயிரை கொண்டு வந்து கொடுத்ததனுடைய நோக்கம் ஒன்னே ஒன்று தான். உனக்குள்ளே சுவாசம் கொடுத்தவர் உனக்கு சொல்கிறாரு, என் ஜீவன் சுவாசம் அவருடையது என்று நீ சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவரை உயிருள்ளவராய் ஆராதிக்க வேண்டும். அவருடைய சுவாசம் எனக்கு உணர்வு தந்திருக்கிறது, எனக்கு உணர்வு தந்திருக்கிறது. நான் சொன்னது போல இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு கர்த்தருடைய ஆராதனைக்கு வர்றதுக்கு முடியாமல் நிறைய வேலைகள் இருக்குது.
இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எல்லாமே நீ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போற, வேலை அட்டன் பண்ண போற, ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க போற, அதுக்கு போற, இதுக்கு போற. அந்த சுவாசத்தை அப்படி மூடிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு தம்பி. என் ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கு. என்னுடைய வாழ்க்கை அவருடைய சுவாசத்தில் இருக்கு. அந்த சுவாசத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த உணர்வு உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை அந்த ஜீவன் நமக்குள்ள பிரவேசிக்கலனா நம்ம வெறும் மண்ணு. ஜீவன் மட்டும் பிரவேசிக்கலனா, ஆவியானவர் ஊதி நம்ம ஜீவ ஆத்மாவாக மாறினோம் என்று வசனம் சொல்லுது, அதை மட்டும் அவர் செய்யலனா நம்ம வெறும் மண்ணு. இன்னைக்கு அந்த மண்ணுக்குள்ள தேவன் ஜீவனை கொடுத்தது எத்தனை ஆச்சரியம். இன்னைக்கு ஜெனோம் அப்படின்னு மரபு செல்களை பற்றிலாம் பேசுகிறாங்க. எனக்கு இது ஜெனோம் பற்றி பேசும்போது 50-50 தான் சான்ஸுன்னு ஒரு பிள்ளை பிறக்கும் போது சொல்கிறதுலாம் பார்த்துருப்பீங்க. 50-50 தான் சான்ஸுன்னு. ஆனால் ஒரு மனிதனாய் பிறந்ததே 50-50 சான்ஸ் தான். அந்த 50 மட்டும் சரியாக இருந்து 50 சரியாக இல்லைன்னா நம்ம ஒரு வாழைப்பழமாக பிறந்திருப்போம். ஒரே ஒரு சதவிகிதம் மட்டும் நம்ம குறைஞ்சிருந்தா ஒரு குரங்கா பிறந்திருப்போம். உங்கள் அப்பா குரங்கு, உங்கள் தாத்தா குரங்கு, நான் குரங்கு, நீ குரங்குன்னு சொல்லிட்டு இருப்போம். ஏதோ ஒரு மரக்குலையில் தொங்கிட்டு இருந்திருப்போம். 100க்கு 100 தம்முடைய சாயலிலே உன்னையும் என்னையும் கொடுக்க ஜீவ சுவாசத்தை ஊதினவர் உன் ஜீவனுக்கு காரணராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் 33ல் 6ஆம் வசனத்தில் சொல்றாரு. சங்கீதக்காரன் 33ல் அங்க 6ஆம் வசனத்தில் சொல்லும்போது, கர்த்தருடைய வார்த்தையினால்தான் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால்தான் அவைகளுள்ள சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. எந்த சுவாசம் இன்னைக்கு நட்சத்திரங்களை உருவாக்கி அவைகளுக்கு ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறதோ, வானங்கள் உள்ள அத்தனையும் உருவாக்கினதோ, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சுவாசம் உனக்குள்ளே ஊதப்பட்டிருக்கிறது. நீ ஒரு சாதாரணமான ஆள் இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரீங்களோ சீக்கிரம் கொண்டு வாங்க. கொஞ்சம் கவனிங்க. சுவாசம் என்பது, சுவாசம் அவர் ஊதினார். அவர் நாசியில் ஊதின போது அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். இப்போ அவருடைய சுவாசம் பட்ட போது நட்சத்திரங்கள் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் உண்டாயிற்று இல்லையா? அந்த நட்சத்திரங்களுடைய கனம், நிறை, அதனுடைய ஓட்டம், அதனுடைய காலம், அதனுடைய வேகம், அதனுடைய ஒளி, இது எல்லாத்தையும் தீர்மானித்தது அந்த சுவாசம். அவருடைய சுவாசம் பட்டவுடனே அது நட்சத்திரமாய் வானங்கள் நிலை நிற்கிறது. இவ்வளோ வானங்கள் நிலை நிற்கிறது. அதற்கெல்லாம் காரணம், அதற்கு ஒரு சுவாசத்தை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் அதை நிலைநிறுத்தி இருக்கிறார். சூரியனுடைய குடும்பம், சூரியன் மாத்திரம் ஓடவில்லை, 50 கோடி மைல் ஒரு வருஷத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதோடு கூட அதனுடைய கிரகங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பாதை, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான உயரங்கள், இன்னைக்கு அதைவைகளை எண்ணி முடியாது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மகிமை இருக்கு, ஒரு மகிமை இருக்கு. அந்த மகிமையில் மகிமை நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்து இருக்கிறது என்று வசனம் சொல்லுது. ஒரே சுவாசம். இப்போ அந்த சுவாசத்தை தேவன் என்ன பண்ணார்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கொஞ்சம் கவனிங்க, நல்லா கவனிங்க. இது உள்ள என்ன இருக்கு? ஏன்னா எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு? ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது என்ன பண்ண, ஒரு கமாண்ட் பண்ணி அதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதில் தண்ணி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. இதில் என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. இது ஒரு மண் பாத்திரம்னு நினச்சிக்கோங்க, ஒரு உதாரணமாக. இதில் இந்த என்ன ஊற்றுற? சரக்கு ஊற்றுல. என்ன ஊற்றுற? தண்ணி ஊற்றுற. எவ்வளோ தண்ணி ஊற்றுற? ஊற்றிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இது நிரம்புற வரைக்கும் அப்படின்னு இல்லை. இப்போ உதாரணமாக இதை காலியாக்கி இதை நிரப்பிட்டேன். இதை காலியாக்கி இப்போ இதில் இருந்த எல்லாம் இப்போ எங்கே வந்துடுச்சு?
சொட்டு இல்லாமல் இப்போ எங்கே வந்துடுச்சு? இதை நீங்கள் கண்ணில் உள்ள என்ன இருந்ததுன்னு நீங்கள் என்ன பண்ணலை, பார்க்கல. ஆனால் இதில் வந்தபோது இது என்னன்னு தெரியணுன்றதுக்காக கர்த்தர் கிளியராக உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார். என்ன கிளியராக கொடுத்துருக்கிறார்னா, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருடைய நீதி, கர்த்தருடைய அவருடைய ஆளுகை, அவருடைய வல்லமை எல்லாம் அவருடைய சாயலாக இருந்துச்சு. அந்த சாயலை ஒரு நாளும் கர்த்தர் இப்படி கொடுக்கறதுனால ஒரு சொட்டு குறையிறது இல்லை, அது கர்த்தத்துவம். ஆனால் அத்தனையும் ஆண்டவராகிய கர்த்தர் இதுக்குள்ளே கொடுத்துட்டார். இப்போ இது என்னது? கர்த்தருடைய சாயல், கர்த்தருடைய நீதி, கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய மேன்மை, கர்த்தருடைய பரிபூர்ணம் எல்லாமே இதுக்குள்ளே கொடுக்கப்பட்டுருச்சு. இதுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கா அல்லது உனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கா? சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க தம்பி, நல்லா கவனிங்க. முக்கியமானது, உங்களுக்குள்ள என்ன பண்ணிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய பார்வையில் இது ஆவி. இது உள்ள இருக்கிறது என்னது? ஆவி. நீங்க சொல்லுங்க, இது என்ன என்ன ஆவி? 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன், அப்படி தானே? H2O, 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன். கண்ணில் பார்த்தா தெரியுது. இது வெறும் ஆவி. நீங்களும் நானும் மாம்சத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் அவருடைய சாயலை வெளிப்படுத்த முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துட்டீங்கன்னா அவருடைய நீதியை விளங்க பண்ண முடியும், அவருடைய நியாயத்தை கொண்டு வர முடியும், அவருடைய ஆளுகை கொண்டு வர முடியும், அவருடைய ஞானத்தை உலகம் பார்க்கும்படி செய்ய முடியும், அவருடைய யோசனையை மனிதர்கள் காணும்படி செய்ய முடியும். அவருடைய கிரியைகளை நீங்க விளங்க பண்ணத்தக்கதாக கர்த்தர் உங்கள் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப உனக்குள்ள தேவன் ஊதுன போது நீ ஜீவ ஆத்துமாவா மாறுன. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவர் யாரோ ஒருத்தி தூங்குற மாதிரி தெரியுது. சின்ன பிள்ளை ஒழுங்கா கண்ணை திறந்துரு. கவனிங்க, எனக்கெல்லாம் 8 மணிக்கு மேலே தூங்கினா அவனுக்கு பேர் வேற வச்சிருக்கிறேன். நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல திரும்பி கவனிங்க. இதில் வெறுமையாக்கி இதை முழுமையாக்க தேவன் நிரம்பி வழிகிற அந்த ஜீவனை நமக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற வரைக்கும் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. உயிருள்ள தேவனுக்கு நீ உயிரான சாட்சியாய் மாறும்படி சொல்லுங்க. உயிருள்ள தேவனுக்கு ஒரு உயிரான சாட்சியாய் மாறும். சில சொல்றாங்க, உங்க சர்ச்சுக்கு கூப்பிடுறீங்க, எங்க கோயிலுக்கு கூப்பிட்டா நீங்க வருவீங்களான்னு கேட்குறாங்க. உங்க சர்ச்சுக்கு என்ன பண்றீங்க? கூப்பிடுறீங்க. எனக்கு கேட்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தேவன் ஆவியாய் இருக்கிறாரு. அவர் எந்த ரூபத்திலும் இல்லை. எங்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அவர் எந்த ரூபத்திலும் இல்லை. மனிதனுடைய கற்பனையில், மனிதனுடைய கற்சலையில், மனிதன் நினைக்கிற எந்த நினைவின்படி, தோற்றத்தின்படி அது எந்த ஒரு இடத்துல அவரை வைக்கவே முடியாது. சர்வத்தையும் உண்டாக்கின தேவன், சர்வ உலகத்தின் அதிபதியாக இருக்கிற தேவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம காணக்கூடாத உயரத்தில் இருக்கிறார். சூரியனை கண்ணால் பார்க்க முடியாது. ஆமாவா? சூரியனை கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் சூரியன் இல்லைன்னா இந்த உலகத்தில் நீ வாழவும் தெரியாதுல்ல, முடியாது. சூரியனை போய் பக்கத்தில் போய் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த சூரியன் இல்லாமல் நீ உலகத்தில் வாழவும் முடியாது. அப்படி ஜோதிமயமாக இருக்கிற ஒரு தேவனை ஒருவர் தான் அப்படின்னு நாங்கள் சொல்லி, அவர் அன்பானவர், நீதியானவர், உண்மையுள்ளவர், பரிசுத்தர், அவர் மேன்மையானவர், எல்லாருக்கும் போஷிக்கிறவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், ஒருவரையும் கைவிடாதவர், எல்லாரையும் சமமாய் நடத்துகிறவர் என்று சொல்லி எல்லாரையும் நேசிக்கிறவர் என்று ஒரே பிள்ளைகளா கர்த்தர் அப்படி கொண்டு வந்திருக்கும் போது, நீ ஒரு கல்லை வச்சுட்டு, ஒரு சிலையை வச்சுட்டு, இங்கே தான் கடவுள் இருக்கிறாரு, இது கடவுள், இது கடவுள் அப்படின்னு சொல்ற ஒன்றிலும் உயிர் இல்லை. எனக்கு உயிரையும் எனக்கு சுவாசத்தையும் கொடுத்தவர் தான் என் உயிராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறவருங்க. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். இன்னைக்கு மதம் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 10வது அதிகாரம் 42ஆம் வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வசனத்துல லூக்கா 10வது அதிகாரம் 42ஆம் வசனத்துல தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர், ஒருத்தி அக்கா தங்கச்சி. ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா இல்லை. இயேசு அந்த குடும்பத்துக்கு வராரு. அந்த சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக இயேசுவின் மேல அன்புள்ளவர்களா இருந்தாலும் மதம் அவரை சர்ச் பண்ணுது, அவரை தேடி அலையுது. ஆனா அவர் அந்த வீட்டில் தான் இருக்கிறார். மதம் அவருடைய வீட்டிலேயே இருந்தாலும் அவரை அறியல. அவர் சொல்றார், மாத்தாலே அநேக காரியங்களை குறித்து நீ என்ன பண்ணிருக்கிற, கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ சொல்லுங்க, கவலைப்பட்டு என்ன பண்ற, கலங்குகிற. ஏன் கலங்குகிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ராஜா வந்திருக்கிறான்னு வச்சுங்க. இப்ப இயேசு ராஜா எங்க வந்திருக்கிறாரு? இங்க ஒரு சேரை போட்டோம், அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ராஜாவின் கண்ணு யாரை தேடும்? ராஜாவின் கண்ணு யாரை தேடும் கேட்டேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, யாரை தேடும்? என்ன தேடுமா? சொல்லுங்க, என்ன தேடுமா? சொல்லுங்க. ஏன் வாய் மூடிட்டு இப்படி இருக்கிறீங்க? யாரை தேடும்? என்ன தேடும்? ராஜாவின் சேவையை விட்டுட்டு ராஜாவுக்கு சேவை செய்ய முடியாது. உங்களுக்கு புரியல? ராஜா கண்ணு படுற இடத்துல நின்று ராஜாவை சந்தோஷமா வாழ்த்துறதை விட்டுட்டு, நான் அவருக்கு பிரியாணி போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன், மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கிறேன், இப்போதான் ஐயர மீன் வாங்கி வச்சிருக்கிறேன், இப்போதான் நான் என்ன பண்ண போறேன், குடலை உருவி என்ன பண்ண போறேன், அதை சுத்தம் பண்ண போயிட்டு இருக்கிறேன், அது அவருக்கு தான் சாப்பாடு போட போறேன். மதம் எல்லாமே அவருக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அலைந்து அதில் கவலைப்பட்டு என்ன பண்ணுது, கலங்குது. கவலைப்பட்டு கலங்குது. அதில் ஒரு உண்மை இல்லை. நான் சின்ன வயசில் எனக்கு எங்கள் அம்மா 3 அக்காவையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நாங்கள் தான் பொம்பளை பிள்ளை. 8ஆவதுலேருந்து 11th வரைக்கும் எங்கள் அம்மா கிட்ட நல்லா நான் மாட்டிக்கிட்டேன், என் தம்பியும் மாட்டிக்கிட்டோம். எங்களுடைய காலை கடமை என்ன தெரியுமா? ரொம்ப சூப்பரான கடமை என்ன தெரியுமா? 4 மணிக்கு எங்கள் அம்மா எழுப்புவாங்க. எதுக்காக 4 மணிக்கு எழுப்புவாங்க அப்படின்னா, டேய் மாடு போகுதுடான்னுவாங்க. வண்டி போகும், அந்த மாடு போகுதுடான்னு. இன்றைக்கும் அந்த சாணி சட்டி தான் எனக்கு நினைப்பில் இருக்கு. அந்த சாணி எடுத்துட்டு வந்து சுட கரைச்சு வீட்டை சுற்றி தெளித்து, கோலம் தெரியுதோ தெரியலையோ பார்த்து அதில் கோலத்தை போட்டு பின்னாடி இருக்கிற ஒரு பரங்கி பூவை கொண்டு வந்து சாணியில் வச்சு, அப்புறமேல எதுக்குமா அப்படின்னா, அப்போ தாண்டா லக்ஷ்மி வருவான்னா. என் கிளாஸ்மேட்டு கூட எனக்கு ஒரு லக்ஷ்மின்னு இல்லாமல் போயிடுச்சு. லக்ஷ்மி வருவான்னு பார்த்தா எந்த மூதவியும் வரல. எல்லாம் வறுமை தான் வந்துச்சு, வியாதி தான் வந்துச்சு, இருக்கிற அந்த வீடை பிடுங்கிட்டு போயிடுச்சு. நாங்கள் சாணி போட்டு செலிச்சு கோலம் போட்டு எல்லாம் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மதங்கள் மார்க்கத்தில், பாரம்பரியத்தில், யாரோ சொன்ன கற்பனையில், யாரோ கற்றுக் கொடுத்ததில் ஏன்னு என்ற கேள்வியே கேட்காம அவன் பெரியவா சொன்னான். அவரை விட பெரியவர் யாருமே இல்லை. அவர் சொல்றாரு, என் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிற உனக்கு நீ கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு இளைப்பாறுதல் நான் தரது தான் வந்திருக்கிறேன். மனுஷர் கைகளால் தேவன் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷருக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்திருக்கிற கர்த்தர் மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. உன்னிடத்திலிருந்து அவர் எதையும் எதிர்பார்க்கல. நீ அவர் பாதத்தில் வந்து அவருக்கு மகிமை செலுத்தணும், நன்றி செலுத்தணும். எல்லாத்த விட உன்னை பார்க்க, உன்னை விசாரிக்க, உன்னை மேன்மைப்படுத்த, உனக்குள்ள இருக்கிற மகிமை என்னது என்பதை வெளிப்படுத்த தான் கர்த்தர் இந்த சபையில் அவர் நிற்கிறார்.
நீ ஒன்றும் கர்த்தர் யாருன்னு நீ ஒன்றும் விளங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை உனக்கு காண்பிக்க நீ ஏமா கவலைப்பட்டு கலங்குற? நீ ஏன் இப்படி இப்படி? அதாவது ஒரு சின் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஹீப்ருல என்னன்னா கலகம், ரிபெல்லியன். ரிபெல்லியன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வீடு என்னுடையது, என் வீட்டுக்கு ஆண்டவர் வந்திருக்கிறாரு, நான் என்னுடைய கெஸ்ட்டை நான் கவனிக்க வேணாமா? எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, மிளகா அரைக்க வேண்டியது இருக்குது, அப்புறம் அடுப்பில் அதை போட்டுருக்கிறேன், இதை போட்டிருக்கிறேன், இது கழுவ வேண்டி இருக்குது, இது வேலை இருக்குது, அது வேலை இருக்குது. நீ 1000 காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையவே கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை. அவருடைய நீதி என்பது அவருடைய விருப்பத்தை செய்வது. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அது நடுவில் போய் மரியாளும் போய் உட்கார்ந்தா. ஏன்? என்னுடைய தேவையெல்லாம் அவருடைய பாதம்தான். என்னுடைய தேவையெல்லாம் அவருடைய சுவாசம். அவர் பேசுகிற வார்த்தையில் ஒரு சுவாசம் இருக்கு. அந்த சுவாசம் தான் எனக்கு உயிரை கொடுத்தது. எனக்கு உயிர் கொடுத்த என் உயிரானவருடைய பாதத்தில் இருந்தா உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் எனக்கு போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, என் உயிருக்கு காரணர் அவர் தான். என் உயிருக்கு காரணர் அவர் தான். அவர் உயிரான ஒரு மாத்திரம் அல்ல, என் உயிர் வாழ்வதற்கு காரணம், என் உயிருக்கு மேன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேன்மை என்பதும் மகிமை என்பதும் ஒரு முழுமையை குறிக்கிற ஒரு காரியம். என் வாழ்க்கையில் ஒரு முழுமை தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முழுமை தேவை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, நம்ம இந்த மூக்கு வச்சுருக்கிறோமே, இந்த மூக்கு சாதாரணமான மூக்கு இல்லை, கண்டவன் பிரச்சனையில் உள்ள நுழைக்கும். இதுக்காக அந்த மூக்கு படைக்கலை. இந்த மூக்கு 50,000 வாசனையை உணரும். 50,000 வாசனையை உணரும். என்னைக்காவது அப்படி பார்த்துருக்கிய? உனக்கு தெரிஞ்ச வாசனை பிரியாணி வாசனை, ரசம் வாசனை, பருப்பு குழம்பு வாசனை, அப்புறமேல மீன் குழம்பு வாசனை, கருவாட்டு குழம்பு வாசனை, அப்புறம் சாம்பார் வாசனை. இப்போ தான் நான் சொன்னேன் பருப்பு குழம்புன்னு சொல்லிட்டேன் நான், பாருங்கள் வாயில். சாம்பார் வாசனை, இல்லைன்னா எங்கேயாவது செத்த எலி இருந்ததுன்னா அந்த எலியினுடைய வாசனை. ஒரு முழுமையை, இந்த மூளையினுடைய முழுமையை, இந்த ஒரு மூளையை மாற்றம் நாம் சரியாக பயன்படுத்தினா இந்த உலகை ஆளுகை செய்கிற அத்தனை சர்க்கியூட்டும் அத்தனை ஞானமும் இதுக்குள்ளே இருக்கு. 300 மொழிகளை பேசக்கூடிய திறமை இதுக்குள்ளே இருக்கு. ஒரே நேரத்தில் 10 கோடி விஷயங்களை உள்ள வச்சுக்கிற தகுதி இதுக்குள்ளே இருக்கு. யாருக்கு தெரியும்? ஒரு ஹார்ட்டினுடைய ஃபங்க்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா, அந்த ஹார்ட் பவர் மட்டும் இருந்துச்சுன்னா, உலகத்தில் இருக்கிற மூளை முடுக்கில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் தண்ணீர் கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு பம்பிங் கெப்பாசிட்டி உள்ளது. ஒன்று அப்படியே சொல்லலாம். நம்ம காலில் ஒரு தன்னுடைய வாழ்நாளில் உலகத்தை 2.5 தடவை சுற்றி வந்துடுது. நம்முடைய கால் சாதாரணமாக சொல்கிறோமே, உலகத்தை 2.5 தடவை, 70 வருஷம் நீ வாழ்ந்துட்டீங்கன்னா 2.5 தடவை சுற்றி வருகிற தாரியத்தை உன்னை சுமந்துட்டு சுற்றி வந்துடுது. இது நமக்கு தெரியல, இதெல்லாம் தெரியல. உன்னுடைய முழுமை என்பது ஏதோ உன்னுடைய உடலை சார்ந்ததில்லை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சார்ந்தது. திரும்பியும் சொல்ல போனா, தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. ஆவிக்குள்ள இருக்கிற வல்லமை இன்னதென்று யாராலும் சொல்ல முடியாது. இங்க தான் இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அவர் எங்கும் என்ன பண்ணுவாரு? இருக்க முடியும். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அதான் ஆவி. அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை வெறும் மண்ணிலிருந்து உருவாக்கி, நீ வெறும் மாமிசம் சரீரம் சொல்லல, உன்னை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உன்னை ஆவிக்குரியவன் என்று உன்னை முழுமையாக்க விரும்புகிறார். திரும்பி வாசிங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவனுக்குள்ள ஆண்டவர் அவனுடைய நாசியில ஊதி அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். அவன் என்ன ஆயிட்டான்? ஜீவ ஆத்மாவாக மாறிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சரீரத்தில் அவ்வளவு இருந்தாலும், எசேக்கியேல் கண்ட அந்த பெரிய எலும்புகளின் பள்ளத்தாக்க போல எல்லாம் கடந்தாலும், அந்த ஆவி வந்தால் தான்
அந்த எலும்புகளை சேர்க்க முடியும், நரம்புகளை சேர்க்க முடியும், சதையை கொண்டு வர முடியும், தோலை மூட முடியும். அவர்களுக்குள்ள உயிர் அடைந்து அவர்கள் ஒரு சேனையை போல என்ன பண்ணாங்க? எழும்பினாங்க. அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் கம்ப்ளீட்டா ஒரு ட்ரைனிங் எடுத்து தேசத்தை சுதந்தரிக்கிற ஒரு இராணுவ கூட்டத்தை போல தேவன் உன்னை மாற்றி தேசத்தை சுதந்தரிக்க ஆண்டவர் சொல்றாரு, சிறுமந்தையே பயப்படாத, ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுக்க உன் பேரில் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஆளுகை செய்கிறவன். அதனால தான் ஆகாயத்தில் இருக்கிற பறவைகள், பூமியில் ஊறுகிற பிராணிகள், அல்லது சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள், அதாவது ஆகாயத்திலும் உனக்கு அதிகாரம் இருக்கு, பூமியிலும் உனக்கு அதிகாரம் இருக்கு, பூமியின் கீழே இருக்கிற சமுத்திரத்துக்கு கீழேயும் கூட உனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ரூலர்ஷிப். இன்னும் சொல்ல போனால் நாம் மதத்தை கட்டிக்கிட்டு அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஏசு இந்த உலகத்தில் மதத்தை ஸ்தாபிக்க வரல. இந்த மனுஷனை பார்த்தோன்னா முதல் தடவை மனுஷனை பார்த்து பேசுகிற வார்த்தையை ஆண்டவர் சொல்றார், இவைகளை நீ ஆண்டு கொள் என்கிறது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரமும் அவருடைய சாயலாக இருக்கிற நான் ஆளுகை செய்ய வேண்டும். அவர் விரும்புகிற சித்தத்தின்படி இந்த உலகத்தில் செய்து முடிக்க வேண்டும். அதற்கு ஏற்ற எல்லா காரியத்திலும் நான் பரலோகத்தில் அவர் என்ன செய்கிறாரோ அதை இந்த பூமியிலே செய்ய வேண்டும். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்ய என்னை பயன்படுத்தும். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அது 45ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது. இந்த வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. இன்னைக்கு உலகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை மாறி மாறி இருக்கு. உலகத்தை நீ எந்த விதத்திலும் உறவுகளை நீ நம்ப முடியாது. உறவுகளை, உலகத்தை உன் சொந்த பிள்ளைகளாக இருந்தால் கூட இன்னைக்கு நம்ப முடியாது. ஏன்னா நம்ப முடியாத ஒரு காரியத்தை ஒரு நாள் சொன்னாங்க. அதுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற பிரகாரம் அவனுடைய சரீரத்தில் போட்டிருந்த உடையை எடுத்து அதை கிழிச்சு அதில் ரத்தத்தை ஊற்றி அவங்க கொண்டு வந்து ஏதோ ஒரு மிருகம் இந்த யோசேப்பை அடித்து கொன்னுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. கன்ஃபார்ம் பண்ணாங்க. அவன் நம்பிட்டான். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை யார் என்ன சொன்னாலும் நம்புறது தான். இன்னொரு பிரச்சனை உண்மையை சொல்லும்போது அது நம்பாமல் இருக்கிறது தான். இன்னைக்கு உலகத்தில் நம்ம போய் இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்பாம இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சுவிசேஷத்தை எடுத்து இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், என்னுடைய காரியங்களை எங்கள் வீட்டில் ஒரு இறுதி ஆண்டவர் சிலை இருக்கும். அந்த இறுதி ஆண்டவர் சிலையை தான் எங்கள் அப்பா மாதிரி நினச்சி பார்த்து கும்பிடுவோம். எங்கள் அக்காலாம் அப்படி தான் கும்பிடுவாங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்க கும்பிட்டுட்டு இருக்கும்போது, மகளே, நான் இந்த சிலையில் இல்லை, நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. யாரும் எங்கள் குடும்பத்தில் சுவிசேஷம் சொல்லலை. எங்கள் சுவிசேஷம் சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு தெரியாத பைபிளா அப்படின்னு. நாங்கள் கத்தோலிக்க பரம்பரை. எங்கள் தாத்தாவிலிருந்து எல்லாம் அப்படி தான். நாங்கள் தோமையார் காலத்திலேருந்து கிறிஸ்தவங்க. எங்களுக்கு தெரியாத பைபிள் கிடையாது அப்படி சொல்லிட்டு இருந்த ஆட்கள். எங்கள் அண்ணன் சாமியார், எங்கள் அண்ணனுடைய இன்னொரு குடும்பத்தை அவர் விக்கர், அது என்ன சொல்லுவாங்க, பெரிய ஒரு பதவியில், அது மேட்டானியரை விட அதிகமான நிலைமையில் இருக்கிறவர். அப்படி அவங்க தெரியுமா, இவங்க தெரியுமா, இவங்கெல்லாம் எங்கள் குடும்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை இயேசு உயிரோடு இருக்கிறாருன்றே தெரியாது. எங்கள் அக்கா அப்படி படுத்து, எங்கள் அக்கா எனக்கு ஒரு பெரிய ரொம்ப இருந்துச்சு. எங்கள் அக்கா இதே வார்த்தை தான், எங்கள் அப்பா செத்துட்டாரு, இப்போ நீங்கள் தான் உங்களை தான் பார்த்து எங்கள் அப்பாவை பார்த்து என்ன எசப்பான்னு நாங்கள் சொல்கிறோம், ஆனால் இதுலையே நீங்கள் உயிரோடு இல்லையே அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு திடீர்னு கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப குழப்பமாகி படுத்தா திடீர்னு இயேசுவினுடைய சாயல் அப்படியே முகத்திலிருந்து ஒரு முடி அப்படி பொன்னிறமாய் அப்படியே அந்த முகத்தில் அப்படி ஒரு சின்ன ஒரு சாயல். அந்த செகண்டில் கீழே விழுந்தாங்க படுக்கையிலேருந்து. அபிஷேகத்தினால் நிரம்புனாங்க. அவங்க வாழ்க்கை தலைகளாக மாறிச்சு. அந்த வாழ்க்கையை பார்த்து தான் நானே நம்பினேன். இல்லைன்னா கடவுளாவது பூதமாகுதுன்னு சொல்லிட்டு இருந்தவன் நான். கடவுளை காட்டு நம்புகிறேன், பேயை காட்டு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன். எங்கள் அக்காவிட்ட ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம், உயிருள்ள தேவனுடைய மகிமை.
ஒரு நாள் தற்கொலைக்கு நேராய் போன போது நான் கும்பிட்ட மாதா வருவாங்க, அந்தோனியார் வருவாங்க, அல்லது சூசையப்பர் வருவாங்க, யாராவது எனக்கு ஒரு ஆறுதல் தருவாங்கன்னு நினைச்சேன். யாரும் ஆறுதல் தரல. ஆனால் நான் நினைக்காத இயேசு நான் உயிரோடு இருக்கிறேன்னு கூட சொல்லலை. அப்படி மகிமையான அந்த காட்சியை ஒரு செகண்ட் தான் பார்த்தேன். அவருடைய முகத்தை என்னால் வர்ணிக்க முடியாது, அவர் யார் என்று என்னால் சொல்லவும் முடியாது. ஆனால் அந்த மகிமை, அந்த உணர்வு, அந்த சுவாசம் எனக்குள்ள வரும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு வந்து இன்னைய வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறேன், இன்னைக்கு உலகத்துக்கு சாட்சியாக இருக்கிறேன்னு சொன்னால் அவருடைய உயிருள்ள பிரசன்னம், அந்த சுவாசம் உயிர் தந்தது. அல்லேலூயா. ஜீவன் உள்ளவர்கள், ஜீவன் உள்ளவர்கள், ஜீவன் உள்ள தேவனுக்கு நீங்களும் நானும் சாட்சிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை அவன் நம்பல. என்ன நம்பல அப்படின்னா, இவன் போய் அவன் செத்துட்டான்னு நம்பி ஆரம்பிச்சு 17 வயசுல காணாம போனா, 30 வயசு முடிஞ்சிருச்சு, 13 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு பார்வோன் கனவு கண்டு, அதுக்கு பிறகு ஒரு பெரிய செழிப்பு வந்து, அதுக்கு பிறகு பஞ்சம்னு வரும்போது அவனு 20 வருஷத்துக்கு தாண்டி 22 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், 22 வருஷம் கழிச்சு ஒரு செய்தி கிடைக்குது. அதுவும் எங்க பிள்ளைங்கன்னு சொல்றாங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், ஆனா அவன் எகிப்துல எல்லாருக்கும் மேல அதிபதியா இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். என்னுடைய ஜீவனில் அவரை நான் பார்க்க முடியுது. அவர் உயிருள்ளவராக இருக்கிறது போல நான் உயிருள்ள சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி, அவர் என் உயிருக்கு காரணர், நான் என் உறவுக்கு காரணர், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவர்தான் காரணர் என்று சொல்லும்போது உன்னுடைய முழுமையை பார்த்து தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்து தேசத்துக்கு மேலே, ஏன் இந்த தேசத்துக்கு மேலே கர்த்தர் அதிபதியாய் வைக்கிறதை எல்லாருடைய கண்களும் காணும். ஒருத்தராவது நம்முடைய நிறைவை நம்ம பார்க்கல, நம்முடைய உறவுகளை பார்த்து, மதத்தை பார்த்து, இன்றைக்கு சில சடங்காச்சாரங்களை பார்த்து திருப்திப்பட்டுக் கொள்கிறோம். அதனால தான் சிலர் வந்து நேரம் இன்னைக்கு முகூர்த்த நாள், இன்னைக்கு அவன் செத்த நாள், இவன் வாழ்ந்த நாள், அவன் வத்தல் வச்சு கொடுத்த நாள், ஏதோ ஒரு காரியத்தில் உன் மகிமையை இழக்கிற. ஆண்டவர் அவருடைய வசனத்தை கொடுக்கும் போது, சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் தந்தது அப்படின்னு சொல்லும் போது, அவருடைய வார்த்தை உனக்குள்ள வரும்போது, தேவனுடைய வல்லமை ஆவியானுடைய கிரியை 4 திசையிலிருந்தும் வரும்போது, நீ எலும்புகள் ஒன்றாகி கால்களை ஊன்றி நடந்து தேவனாகிய கர்த்தர் ஒரு இராணுவ வீரனை போல சுதந்தரிக்க புறப்பட தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ள ஒரு ஜீவனை கொடுக்கிற நாள் இந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு தெரியலப்பா, நீ யாருன்னு உனக்கு தெரியல. உன்னை உலகத்துக்கு தேவன் காட்ட விரும்புகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். உன் நிழல் பட்ட அற்புதங்கள் நடக்க ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை முழுமையான மனிதனாய் பார்க்க விரும்புகிறார். உன் கைப்பட்டு அநேகர் சுகமாக ஆண்டவர் உன்னை முழுமையான ஒரு மனுஷியாய் பார்க்க விரும்புகிறார். என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி உனக்கு கொடுத்து உன்னை அழகு பார்க்க, உன்னை சந்தோஷப்படுத்தி, உன்னை மேன்மைப்படுத்தி, இந்த ஜனத்துக்கு மேல சகல ஜனத்தை பார்க்கலும் உன்னை நான் மேன்மையாய் வைப்பேன் என்று சொல்லி உன்னை மேன்மைப்படுத்தி பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் விதையை போடும்போது அந்த விதையாகவே அது இருக்க வேண்டும் என்று போடுகிறது இல்லை. அந்த விதை ஒருவேளை மாமரமாய் இருந்தால், மாங்கொட்டையை போட்டா ஒரு நாள் அது மாமரமாய் மாறும், அது கனிகளை தந்து மகிமையாய் கிளைகளை விட்டு இருக்கும் என்று ஒரு மனிதனை நம்பிக்கையோடு ஒரு விதையை போடும்போது, உன்னுடைய தாயின் வயிற்றில் ஒரு விதையை போட்ட ஆண்டவர் ஒரு நாள் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்திலே அதிபதியாய் இருக்கிறான் என்ற காரியத்தை செய்து உன்னுடைய வாழ்க்கையில ஒரு முழுமை அடைய அவர் உன்னை ஆவிக்குரியவனாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய தரிசனத்தை நீ பார்க்கல, நீ ஒரு மாம்சீகமாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பிரச்சனை. கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 11ஆம் அதிகாரம், நான் அதை சொல்லி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது,
இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது அவர் அழுவல, ஆவியில கலங்கி துயரமடைந்து, அடுத்த வசனம் வரும், இயேசு கண்ணீர் விட்டார். எதற்காக இயேசு கண்ணீர் விட்டார்? மற்றவங்க அழுவும்போது நமக்கும் ஒரு அழுவணும்னு ஒரு எண்ணம் வரும். ஒரு சாவு வீட்டுக்கு போகும்போது சிலர் என் கைகளை பிடித்து கதறுவாங்க, சிலர் என்னை கட்டி பிடிச்சு கதறுவாங்க. அவங்கள பார்க்கும்போது என்னை அறியாமல் நானும் அழுகிறது உண்டு. உண்மையான துயரம் ரொம்ப பழகினவங்க ரொம்ப இருந்தால் அவங்களோட இடத்துல வரும். சிலர் அழுவும்போது அவங்களோட கூட பார்க்கும்போது நம்மளை அறியாமலும் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். இயேசு அப்படி அழுல. இயேசு பார்த்து எல்லாரும் அழுவல. இன்னும் ஒரு பெரிய கூட்டம், ஒரு அழுகிறவர்களுடைய கூட்டம், ஒரு அழுகிறவர்களுடைய கூட்டம். இந்த அழுகிறவருடைய கூட்டம் என்ன தெரியுமா? ஒருத்தன் செத்துட்டான்னா 3 நாளில் 4 நாள் அவங்க வீட்டில் இருந்துட்டு பாலை ஊற்றிட்டு தான் கடைசி என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா ஒரு அந்த உள்ள சரீரத்தை வச்சு உள்ள எல்லாம் அந்த பரிமள தையெல்லாம் பூசி பேண்டேஜ் எல்லாம் சுற்றி போட்டு விட்டு அந்த பணத்தை வச்சுவிட்டு அது முன்னாடி ஒரு பெரிய கல்லை வச்சு மூடிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். யூதர்களுடைய பாரம்பரியத்தில் அந்த ஓட்டை எதுக்குன்னா அவனுடைய ஆவி 3 நாள் அந்த சரீரத்தை தேடி வந்துட்டு இருக்குமா. அப்பப்போ வந்துட்டு என்னடா அது என் சரீரம் தானா அப்படின்னு என்ன பண்ணணும், அது பார்த்துட்டு போகுமா. 4வது நாளுக்கு பிறகு அது என்ன பண்ணாதான், வராதான். அதுதான் அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய கதை. மதம் கதைகளை பரப்புது. மனுஷகுமாரன் நீ சொன்னல 3 நாள் ஆவி வந்துட்டு போன்னு, நான் 4வது நாள் வரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாலெல்லாம் ஊற்றி முடிச்சிட்டல, எல்லாம் முடிச்சிட்டு ரைட். நான் 4வது நாள் நான் என்ன பண்ணுறேன், வரேன். 4வது நாள் வரும்போது அவங்க கேட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் தான், நீர் இங்கே இருந்திருந்தானால் என்னுடைய சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். அப்போ இயேசு கேட்டேன், நான் எங்கே இருந்தேன்னு நினைக்கிறீங்க? நேற்று இயேசு இருந்தார், இன்னைக்கு இயேசு இல்லை. நேற்று இருந்த இயேசு இன்னைக்கு இருக்கிறார், நாளைக்கு அவர் இருக்க மாட்டார். அது நீ, நான் இல்லையா? ஏன் உன் விசுவாசத்தில் ஏன் குறைவுபட்ட? சிலருக்கு அழுகிறது பிடிக்கும், அழுது காரியத்தை சாதிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. உன் பிள்ளைய கூட உன்னால் திருத்த முடியல, ஒரு குடிகார புருஷனை உன்னால் திருத்த முடியல. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அழுது. எனக்கு ஒரு சகோதரி உண்டு. அந்த சகோதரி திடீர்னு அது வந்துச்சு, நான் வியாக்குல மாமரியே கண்ணில் அப்படியே கண்ணீர் ஊற்றிட்டு தான் வரும். என் போன வாரம் வந்துச்சு, செம்ம கோவம் எனக்கு. இந்த மூஞ்சியோட என்ன மேலே திரும்பி வந்தவனை பிச்சுன்னு எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு. கர்த்தர் உனக்கு நன்மை செய்யலையா? நல்ல பிள்ளைய கொடுத்தாரு, படிப்பு கொடுத்தாரு, நல்ல வேலையை கொடுத்தாரு, நல்ல சம்பளத்தை கொடுத்தாரு, உனக்கு வீட்டை கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற, பேர பிள்ளை பிறக்குது, எல்லா காரியமும் கர்த்தர் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுக்குறாரு. அப்பயும் அழுது சில அழுமூஞ்சிகள்னால தான் சில காரியம் வீடை கெட்டு கிடக்குது. நேற்று ஒரு பிசாசை துரத்தணும் வந்தாங்க. யார் இருந்தீங்கன்னா வருத்தப்படாதீங்கம்மா, அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசை துரத்தணும், நான் துரத்தலை. நான் சொன்னேன், இந்த அம்மா அவ்வளோ கடுங்கோபமாக எல்லாத்தையும் பேசி கடுங்கோபமாக அந்த முகத்தையே வச்சு எதுக்கு எடுத்தாலும் புருஷனுக்கிட்டையும் யாருக்கிட்டையும் ஒத்து வராமல் அப்படியே இருந்து சிலதுக்கு பிசாசு பிடிக்கும், சிலதை பிசாசாவே இருக்கும். நான் சொன்னேன், இதை ஓட்ட என்னால் என்ன பண்ண முடியாது, எனக்கு இது இல்லை, நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படி வாழணும்னு. முதல்ல எல்லாட்டையும் ஒரு மனுஷ தன்மையோடு பேசி பழகி சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோ. எல்லாத்தையும் பார்த்தோன்னே வாழ்லுன்னு விழுந்தா உனக்கு பேர் வேற. அண்ணா இன்னைக்கு தானே கரெக்டாக சரி இல்லை, நீ வாழை கற்றுக்கணும். முதல்ல வாழை கற்றுக்கணும். அழுது நீ அழுதுனால தான் உனக்கு பட்டு போடவே வாங்கி கொடுத்தான். இந்த தண்டம் இந்த மூஞ்சியிலே முழிக்க முடியல, வேறு வேலையே இல்லை, என்ன பண்ணாலும் என்ன பண்ணுவேன், உனக்கு ஒரு பட்டு போட வாங்கி கொடுத்தான். அவனை பற்றி சாதிச்சிட்டேன். அழுது சாதிக்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் அழுதுட்டு அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் ஆவியில் கலங்கினார் தெரியுமா? இவங்க இன்னும் என்ன விசுவாசிக்கலை.
அல்லேலூயா. ஆவிக்குரிய மனிதன் எதையுமே அழுது சாதிக்க மாட்டான், அழுது கெட்டு சாதிக்க மாட்டாங்க. ஆவிக்குரிய மனுஷன் விசுவாசத்தினால நீதிமானா பிழைப்பான். அல்லேலூயா. அந்த ஒரு இடத்துல தான் இயேசு சொல்றாரு, நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. மற்றாலும் வந்து அழுதா, யூதர்கள் அழுந்தாங்க, மரியாதை அழும்போது அவருக்கு ஆவியில கலக்கும். விசுவாசி ஒருத்தரும் இல்லையே, விசுவாசி ஒருத்தரும் இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ விசுவாசிச்சு பாரு, நீ அழுகை நிறுத்து, உடைய புலம்பலை நிறுத்து, நீ விசுவாசிச்சு பாரு. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்களேன். எவ்வளோ சந்தோஷமான செய்தி. முதல்ல அழுகிறத நிறுத்து, உன் புலம்பலை நிறுத்து, கவலைப்பட்டு கலங்குகிறத நிறுத்து. அல்லேலூயா. நீ விசுவாசிச்சா சொல்லுங்க, நீ விசுவாசிச்சா சந்தோஷம் இருந்த நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஹalleluya ஷபரபல ஓ ஷபபபபபப ஹalleluya. விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவர் உனக்குள்ள ஆவியானவர், உனக்குள்ள நீ ஆவிக்குரிய மனுஷன். மூன்றாவது மிக முக்கியமாக திரும்பி ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியில என்ன பண்ணாரு? ஊதினார். நீ ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியில ஊதினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஊதினாரு அப்படின்னு சொன்னா, மனிதனை கர்த்தர் படைக்கும் போது அவனுக்குள்ள உடலையும் அவர் தான் கொடுத்தாரு, உயிரையும் அவர் தான் கொடுத்தாரு, உணர்வையும் அவர் தான் கொடுத்தாரு, அவனுக்குள்ள ஆத்துமாவை கொண்டு வந்தார். உடல் உயிர் இல்லை, உயிர் உணர்வு இல்லை, உணர்வு ஆத்துமா இல்லை. வெறும் மண்ணு இந்த உடல். இன்னும் சொல்ல போனால் இந்த உடல் மண்ணும் சதையும் அப்படி தான் சொல்லலாம். இரத்த ஓட்டத்தில் இருக்கனால இது வெறும் உடல். ஆனால் உயிர் என்பது வேற. உயிர் என்பது உன்னை இயக்க வைக்கிற உள்ள ஏதோ ஒரு மிஷின், கம்ப்ளீட்டாக உன்னுடைய எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பண்ணுகிற மிஷின். ஆனால் உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்கிற ஆண்டவர் விரும்புகிறார். சிலருக்கு உணர்வு என்பது பசி, தாகம், இன்னும் சொல்ல போனால் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னாரே அந்த ஒரு தாகம், அவ்வளோதான். இது 3க்குள்ளே அடங்கிடும் வாழ்க்கை. ஆனால் தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று கர்த்தர் உணர்வு உள்ளவன் எங்கே என்று என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு. அந்த உணர்வு என்பது என்னன்னா, நான் மனம் திரும்பணும், நான் மகிமை அடையணும், நான் மனம் திரும்பணும், நான் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், நான் மனம் திரும்பணும், அப்படி நீதி, அப்படி சமாதானம், அப்படி சந்தோஷத்துக்குள்ள நான் பரிசுத்த ஆவியானவர் தருகிறதை பெற்றுக்கொள்ளணும். நான் மனம் திரும்பணும். மனம் திரும்பும்போது பரலோக ராஜ்யம் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு நான் பரலோகத்தை தேடி ஓடுகிறவனா இல்லை, என் நடுவில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறத நான் பார்ப்பேன். அது அங்கே இல்லை இங்கே இல்லை, அது என்னோட தான் இருக்குது, அது எங்கேயும் என்னை சுற்றி தான் இருக்குது. நான் அவருடைய ராஜ்யத்தில் வாழ்கிறேன் என்கிற உணர்வை கொடுக்கும், உரிமையை கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை சுற்றி ஒரு ராஜ்யத்தை உருக்க, உன்னை ஏதோ ஒரு வீடை கட்டுறதுக்கில்ல, ஏதோ ஒரு வேலையை பெற்றுக்கொள்றதுக்கில்ல, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு முடிக்கிறதுக்கில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை சுற்றி ஒரு ராஜ்யம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உன்னுடைய வருகையை எதிர்பார்க்கணும், ஆயிரக்கணக்கான ஜனங்களை நீ ஆளுகை செய்யணும், ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய நன்மையை விசாரிக்கணும், ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், அவங்க வாழ வசதி செஞ்சு கொடுக்கணும், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கர்த்தரை துதிக்கிற ஒரு பெரிய ராஜ்யமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். ஒரு மனுஷன் 1000 பேருக்கு ஈக்குவல். 1000 பேர் உன் பக்கத்தில் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? இடப்பக்கம் வந்தாலும் விழுவாங்க. 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை என்ன பண்ணாது? அணுகாது. அப்படின்னா தேவன் உன்னை 1000 பார்க்கிறாரு, உன்னை 10,000 நீ பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும், நீ ஒரு பெரிய ராஜாவை போல இருக்கணும்னு விரும்புகிறார். அந்த உள் உணர்வு, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி இந்த பூமியில் நான் இருக்கிறேன், அதுதான் உணர்வு பெற்ற ஜனம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இது வரைக்கும் சொன்னீங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த உணர்வே வரலையேண்ணே, எனக்கு தூக்கம் தானே வருது, நான் என்ன பண்ணுறது? ஒன்றை கட்டிக்கிட்டு 4 உரம் பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஒரு ஆள் இல்லை, உனக்குள்ள இருக்கிற ஆவி சாதாரணமானது இல்லை.
நீங்களும் அபிஷேகம் பெற்றீங்க, நானும் அபிஷேகம் பெற்றேங்க. என்னுடைய 21 வயசுலேருந்து என்னுடைய விசுவாசத்தை அசைக்க எதாலும் முடியல. எங்கள் குடும்பம் வந்து நின்றுச்சு, நீ இதெல்லாம் விட்டுடு. என் குடும்பம் எனக்கு எதிராக வந்து நின்றுச்சு. என் மனைவி, என் குடும்பம் இதை விட்டுடுங்க, நான் எல்லாமே நாங்கள் செய்கிறோம், எல்லாம் வந்துச்சு. எங்கள் சாமியார் வந்து நின்னாங்க. இன்னும் சொல்ல போனால் எனக்கு வேலையில் எல்லாத்தையும் தரக்கு ரெடியாக இருந்தாங்க. எதுவும் எனக்கு வேணாம். வேலை வந்த போதும் வேலையும் என்னுடைய ஜீவன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய படிப்பு, என்னுடைய அல்லது என்னுடைய மதம், என்னுடைய மார்க்கம், என்னுடைய நம்பிக்கை, நான் கிறிஸ்தவன் சொல்கிற என்னுடைய மதத்தை சார்ந்த அந்த பாரம்பரியம், பழக்கம், நான் ஒரு பெந்தகோஸ்தேக்காரன், நான் ஒரு கத்தோலிக்க அப்படின்ற வித்தியாசம் எல்லாத்தையும் வித்துட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு கர்த்தருடைய சாயல்ல நான் இருக்கிறேன் என்ற உணர்வு தான் இன்றைக்கு ஆயிரமான பேரை எனக்கு ஆண்டவர் ராஜ்யமாய் கட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்கிட்ட என்னதான் இருக்கு? என்னுடைய படிப்பு இல்லை, என்னுடைய ஞானம் இல்லை, என்னுடைய அறிவு இல்லை. எனக்கு முதல்ல என்னுடைய இன்னைக்கு போய் என்னுடைய அக்கௌண்ட்டில் பாருங்க, 3000 கீழே தான் இருக்கு. 5000 இருக்கணும் HDFC பேங்க்கில், 3000 கீழே தான் இருக்குது. எல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை. ஏதோ சொட்டையை போட்டுக்கிட்டு நானும் வந்து நின்றுக்கிற மனுஷன் மாதிரி. நல்ல வேலை கண்ணாடி போட்டால் கொஞ்சம் தாத்தா கண்ணாடி கழட்டிட்டாங்கன்னா பார்க்கவே முடியலன்னு என் பேத்தி சொல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இருக்குது? அந்த அழகு இருக்குது, என்ன மேன்மை இருக்குது? உனக்கு அழகு தேவையில்லை, உனக்கு மேன்மை தேவையில்லை. ஒருவேளை 2 கண்ணில் பார்க்காம 4 கண்ணில் பார்க்குறவளா கூட நீ இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ யாராக வேணா இருக்கலாம். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன், உனக்குள்ள தேவன் ஊதி கொடுத்திருக்கிற அந்த மகிமை, உனக்குள்ள ஆண்டவர் பார்க்கிற அந்த மேன்மை, அதனால தான் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் சொல்றாங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்னுடைய ஆத்மாவை அல்லது என்னுடைய உயிரை விட மேலானது ஒன்று இருக்கு எனக்குள்ள. அவன் ஜீவ ஆத்மாவானா. சொல்லுங்க, அவன் யாருன்னா ஜீவ ஆத்துமாவான. அது ரொம்ப ஒரு பெரிய அற்புதமான காரியம். மத்திய 16:26 கர்த்தர் அந்த ஆத்துமாவின் மேன்மையை குறித்து சொல்றாரு. நீங்க நம்மலாம் உயிரின் மேன்மையை பற்றி பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். எல்லாருக்கும் உயிர் தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது வேற. ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்துல தான் திருப்தி ஆகும். அதனால தான் மனுஷன் உலகம் முழுதும் சொல்லுங்க ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை இழந்தால் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? மனுஷன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? உங்க ஜீவன் எங்க இருக்கு? உங்க இருதயம் எங்க இருக்கோ அங்க உங்க ஜீவன் இருக்கு. உங்க இருதயம் எங்க இருக்கு? உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கு. அப்ப இருதயம் என்பது ஒரு ஆத்துமா. ஆனா அது பொக்கிஷத்தை தேடுது. ஒரு மனுஷன் சொல்றான், இந்த தடவை நிறைய விளைஞ்சிருச்சுப்பா, இன்னும் களஞ்சியங்களை இடிச்சு பெருசா என்ன பண்ணுவேன், கட்டுவேன், இன்னும் ஏராளமா சேர்த்து வச்சுக்குவேன் சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி சொல்லலாம், என்ன ஆத்துமாவே நீ அடிச்சு புசிச்சு சந்தோஷமாயிரு. கர்த்தர் சொன்னாரு, இன்றைக்கு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் அதனால் உனக்கு என்ன பலன்? ஆத்துமா என்பது இந்த உணர்வு, இந்த உணர்ச்சியை தாண்டி கர்த்தரை அறிகிற அறிவினாலே முழுமையாய் வாழ துடிக்கிற ஒன்று. உயிர் இருக்கும், உணர்வு இருக்காது. அதுதான் கோமா. இல்லை, உயிர் இருக்கும், உயிருக்கு மேலே அதில் என்ன இருக்காது? உணர்வு இருக்காது. இந்த ஆத்துமா என்பது ரொம்ப வித்தியாசமானது. ஜீவ ஆத்துமாவா மாறினா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உங்க பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த ஆத்துமா இது பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க, நிலையானதை கண்டுபிடிக்க தாகத்தோடு இருக்குது. அதனால தான் என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல, சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவன் மேல தாகமா இருக்கு. அங்கதான் அவள்கிட்ட தான் திருப்தியாகும். யோவான் 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல எங்க திருப்தி ஆகிறான்னு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராற்றால் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. கர்த்தருக்கு இதில் நம்ம விலையை பார்ப்போமே. ஒரு ராற்றால் என்பது 300 பணம். 300 பணம் என்பது ஒரு மனுஷன் ஒரு வருஷம் முழுசும் சம்பாதிக்கிற பணம். இப்போ ஆண்டவர் அந்த தைலத்தை மேன்மைப்படுத்துகிறாரா
இல்லை அவளுடைய தியாகத்தை மேன்மைப்படுத்துகிறாரா? என்னுடைய மினிக்கிட்டு போகிற வாழ்க்கை எனக்கு வேணாம். எல்லாருக்கும் முன்னாடி அப்படி வாசனையாக அப்படி போனோன்னு 10 பேர் என்னை அட்ராக்ட் பண்ணுற வாழ்க்கை எனக்கு வேணாம். அதெல்லாம் வேணாம். இந்த சரீரத்தில் எனக்கு ஒரு மேன்மை இல்லை. நான் எதை கொண்டும் ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. என் அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய புத்தி இதையெல்லாம் கடந்து என் ஆத்துமா ஒருத்தவரை தான் நேசிக்குது, அவரை தான் உரிமையாக்கி கொள்ள விரும்புது. அதுக்கு நான் என்ன இழக்கணும் அப்படின்றத விட நான் என்னை அடிமையாக்குகிறேன், என்னை முழுதும் அர்ப்பணிக்கிறேன். அதுதான் அந்த அடையாளம். சிலவங்களை திருத்த முடியாது. லாசரு உயிரோடு கூட எழுந்து யூதர்கள் கூட இயேசு மேல விசுவாசம் வச்சு அந்த வீடு முழுசும் ஆட்களால் நிரம்பி இருந்தாலும் மார்த்தாள் பணிவிடை செய்து கொண்டு தான் இருந்தாள். 1/2 கிலோ கறி வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நீ நினைச்சிட்டேன்னா அதை நிறுத்த என்னால் முடியாது. மத்தியானத்துக்கு என்ன செய்வோம், கரெக்டாக பிரசங்கம் முடிகிற நேரம் வந்துடுச்சு, அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னு நீ உட்காந்துருந்தா உன் மாம்சத்தில் இருக்கிற அந்த உணர்வை என்னால் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் உட்காந்துக்கிட்டே மார்த்தாளுக்கே அக்காவாக உட்காந்துருக்கலாம். நீ கவலைப்பட்டு என்ன பண்ணலாம், கலங்கலாம், அப்படி கலங்கலாம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேயும் ஒரு மரியாள் தான் தன்னை அர்ப்பணிக்கிறார். அல்லேலூயா. பாதத்தை பிடிச்சிருக்கிறா. அவளுக்கு என்னமோ ரொம்ப பிடிச்ச இடம் பாதம். ஏன்னா என் வாழ்க்கையில் யாரிடத்துல நான் என்னை அர்ப்பணிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். என்னுடைய மேன்மையை அவருடைய பாதத்தில் நான் ஊற்றுகிறேன். என்ன அழகான இடம் பாருங்க. என் ஆத்தும நேசரின் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு அன்பு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க நீங்கள் ஒரு மதத்தை நேசிச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு சபையை நேசிச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் பாஸ்டரை நேசிச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் உயிரை நேசிச்சிங்கன்னா, நீங்கள் வேற ஏதோ ஒரு சடங்கை நேசிச்சிங்கன்னா நீங்கள் மதத்தை சேர்ந்தவங்க. என் ஆத்துமா என் நேசரில் தான், சொல்லுங்க, என் ஆத்துமா என் நேசரில் தான் மயங்கி இருக்க விரும்புது. அவர் பாதத்தில் தான் இருக்க விரும்புது. ஏன் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லை ஒரு வருஷத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டா? நீ என்னைக்காவது அப்படி யோசிச்சிருங்களா? இல்லை ஒரு மாதத்தில் சம்பளம், முதல் சம்பளத்தை நான் கர்த்தருக்குன்னு கொடுக்குறேன். இப்போ போன சதலை கூட வராமல், ஆனால் என் பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சா நான் முதல் சம்பளம் கொடுக்குறேங்க. நான் நினச்சில் நினச்சிக்கிட்டேன். அவன் கடைசி மாதத்தில் 26ஆம் தேதி சேர்ந்தான்னா அப்புறம் இந்த 4 நாள் சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் முதல் மாதம் சம்பளம் என்ன எவ்வளோ 400 ரூபா வந்திருக்கும். முதல் மாச சம்பளம். ஆத்துமாவை கொடுப்பது என்பது உயிருக்கும் மேலானது, உயிருக்கும் மேலானது. அதுக்கு பாருங்க, அதனால தான் மத்தேயு 13:44 இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மத்தேயு 13:44 அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு? நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய். அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இப்போ கொஞ்சம் கவனிங்க. இப்போ ராஜாவாக இயேசு இருக்கிறார். இப்போ ராஜாவுக்கு எல்லாத்தையும் நான் அர்ப்பணிக்கிறேன்றேன். அர்ப்பணிச்சுட்டு இப்போ அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இப்போ கொடுத்தது 300 வெள்ளிப்பணம். எனக்கு கொடுத்தது என்னது? ஒரு சாதாரணமான காரியம். ஆனால் அந்த ராஜ மேன்மை எல்லாம் கொஞ்ச நேரத்தில் அவள் சுதந்திரித்து கொள்ளுகிறாள். அந்த வீடு முழுவதும் நறுமணத்தால் நிறைந்திருக்கு. கர்த்தர் சொல்றார், இவ செஞ்சது உலகத்தில் இந்த சுவிசேஷம் எங்கே சொல்லப்படுமோ அங்கெல்லாம் என்ன பண்ணும்? சொல்லப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கும் போது தான் ஆண்டவர் சொல்றார், உன் இருதயம் கர்த்தர் மேல இருக்கிறது தான் மதத்தை தாண்டி. மதத்துக்காக உயிரை கொடுக்கிறவங்க நீங்க பார்த்துருக்கிறீங்க இல்லை? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படின்னா எதை வேண்டுமானாலும் இழப்பேன், என் ஜீவனை இயேசுக்குள் இருக்கிறதை நான் இழக்கவே மாட்டேன். அவர் தான் எனக்கு ஜீவன். அல்லேலூயா.
இப்போ எதை பெற்றுக்கொள்ளுகிறா? ஒரு பொக்கிஷம் உள்ள அந்த பொக்கிஷத்திலிருந்து எப்பயாவது அந்த நிலம் அவருக்கு சொந்தம், அந்த நிலத்தின் எஜமானவருக்கு சொந்தம். எந்த இடத்துல வயல்ல வந்து பொறுக்கி கொள்ள ரூத் வந்தாலோ ஒரு நாள் போவாசுக்கு மனைவியானாள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை தேவனுடைய சமூகத்தில் ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் என்று நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அந்த நன்மைக்கு பதிலாக நன்மைகளின் ஆண்டவரை உங்கள் ஆத்தும இரட்சகராக, உங்கள் ஆத்தும நேசராக, அவர் இல்லாமல் எனக்கு ஜீவனே இல்லை, அவர் என் உயிருக்கும் மேலானவர் என்று அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? ஷாலா தரபா டிகரபா லிஷா தரபலா பட்டிரா.